வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம். அதாவதுங்க, ஒரு மனிதன் சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சாதகம் பார்க்க வந்தாங்க. 4 சாதகம், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்க. ஆனால் அந்த சாதகத்தில் அவங்க கேட்குற கேள்வி என்ன சொல்கிறாங்க? ஐயா, இந்த ராகுகேது பயிற்சி வந்திருக்குது, எங்களுக்கு நல்லது பண்ணுமா? ஐயா, சனிப்பெயர்ச்சி வந்திருக்குது, எங்களுக்கு நல்லது பண்ணுமா? இப்போ குரு பயிற்சி வந்திருக்கு, எங்களுக்கு நல்லது பண்ணுமா? எங்கள் சாதகத்தில் அவங்க பொதுவான கேள்வி தான் மைண்டில் வைக்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த கலியுகத்தில் பாருங்கள், அந்த திசை புத்தி என்ன, நம்ம சாதத்தில் என்ன இருக்குது, கட்டம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவன் நினைக்கல. மெயினாக வந்து கோச்சாரத்தில் ஓடக்கூடிய கிரகம் என்ன, கோச்சாரத்தில் 9 நவக்கிரகம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் கிரகம் போயிட்டுருக்கு. அதை வந்து சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இது வந்து அவங்க மைண்டில் போய் நிற்கிது. அப்போ அந்த மைண்டில் போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா, சாதகத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்து கேள்வியே டக்குன்னு அதான் வைக்கிறாங்க. இப்போ என்ன திசை புத்தி ஓடுது, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, என்ன ஏது அப்படிங்கிற கணக்கெலாம் விட்டுட்டு, ஐயா எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குமா, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குமா, சனி பயிற்சி நல்லா இருக்கும், இந்த கேள்வியில் தான் வந்து மக்கள் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால், அவங்களுடைய அந்த மனம் இந்த கலியுகத்தில் வந்து எல்லாமே ஸ்பீடாக இருக்கிறாங்க, ஸ்பீடாக சம்பாதிக்கணும், ஸ்பீடாக மின்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க பவரில் தான் இருக்காங்களே ஒழிஞ்சு, அவங்களுக்கு இந்த கட்டம்னா என்ன, திசை புத்தினா என்ன, என்ன சப்போர்ட் பண்ணும், பண்ணாதா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெனாவட்டாக வந்து சாதகம் ஆகும். ஓரளவுக்கு என்னென்னா, எதையுமே ஒரு கான்செப்டாக வீடு கட்டலாம், பையனை கல்யாணம் பண்ணலாம், பையனை படிக்க வைக்கலாம், பையனை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பொதுவாக வந்து நாங்கள் பொதுவாக 4 சாதத்தை ஒரு பாட்டு போலான்னு வந்தோம் ஐயா அப்படி தான் சொல்லுவாங்க. வந்து பொது பலன் அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க. அதோட நம்ம பொது பலன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, ஒரு இந்த ராசிக்கு என்ன பண்ணும், இந்த லக்கணத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு 4 பேர்த்துக்கு சொல்லி அனுப்புறது அது பெருசே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே எல்லாமே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே எல்லா லக்கணத்துக்குமே பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நாங்கள் லைவாக போயிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வந்து பொதுவான கருத்து 4 சாதம் பார்ப்போம், என்ன சொல்கிறார் சோசியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் தான் வருவாங்க. சோசியருங்கிறது இன்னும் கடவுள்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் போட்ட பிச்சை. அப்போ சோசியர் ஏன்னா எங்களுக்கு இதை படித்து நான் கற்றுக்கிட்டு அதை நம்ம சொல்கிறோம். அதுவுமே பிரபஞ்சம் உணர்த்தினா தான் நாங்கள் சொல்ல முடியும். உங்கள் குலதெய்வம் உணர்த்தினா தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சாதத்தை கொண்டாந்து கொடுத்துக்கிறீங்க, 4 சாதம் நான் பார்க்கணும், அம்மா அப்பா பசங்க பிள்ளை சாதம் பார்க்கணும். பசங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பு பற்றி கேட்பீங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் என்னான்னு கேட்பீங்க. பிள்ளைக்கு அதே மாதிரி படிப்பு பற்றி அதை பற்றி கேட்பீங்க. எங்களுக்கு உடம்பு என்ன ஒத்து உழைக்கும், எங்கள் 45-50 வயசு ஆயிடுச்சு, இப்போ இதுக்கு மேலே எங்களுக்கு உடம்பு என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் வரும். அவங்க பொதுப்பலனாக கேட்டாங்க, சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பொதுப்பலனாக கேட்டாங்க. ஆனால் அந்த மனசில் உள்ளே போகும்போது வந்து அவங்க 4 பேர்த்துக்கும் தனித்தனியாக என்ன திசை புத்தி ஓடுது, சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, அந்த பிள்ளையோட பையனோட அம்மா சாதத்தை பார்த்துட்டு அதில் வந்து உடம்பு ரீதியாக என்ன பண்ணுது, அதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிடணும். ஏன்னா திசை புத்தி அப்பாவோட சாதத்தை பார்த்து அவருக்கு என்ன திசை புத்தி ஓடுது, அவருக்கு என்ன அது தெளிவாக சொல்லிடணும். இதே மாதிரி பசங்க இதே பாருங்களேன், குறைஞ்ச வச்சு ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஆமாம், சில பேர் வந்து கொஞ்சம் அவசரம் போகலாம் அப்படின்னா நான் சொல்லிடுவாங்க அவங்களே, ஐயா ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கங்கய்யா, 1 மணி நேரம் எடுத்துக்கோயா அப்படின்னு சொல்லுவாங்க 4 சாதத்துக்குமே. அதே மாதிரி படன்ட்டு நான் கணித்து பலன் எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து இப்போ பையன் படிப்பு முடிச்சிட்டான், வேலைக்காக எதிர்பார்க்குறான்னா, அது வேலைன்னா 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணும், என்ன வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லிடுவேன். அந்த பாப்பாவை வந்து படிச்சுட்ருக்கு, அதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் அது முடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிடுவேன். 2வது வந்து வீட்டுக்காரர், அவர் வந்து அந்த பசங்க பிள்ளையோட அப்பா வந்து இப்போ என்ன வேலைக்கு போயிட்டுருக்காரு, அந்த வேலையில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அந்த வேலையை அவர் ரன் பண்ணிட முடியுமா, ரன் பண்ண முடியாதா, அதில் ஏதாவது இடம் மாற்றம் இருக்கா வேலைக்கு போகிற இடத்துல, அதை மாதிரி எடுத்து பார்த்துக்கலாம். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா, அவங்க வேலைக்கு போகிறாங்களா, அவங்க வேலைக்கு போகிற இடத்துல என்ன மனநிலை இருக்குது, அது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க உடம்பு ரீதியாக எப்படி இருக்குது, அவங்க பால்ட் இருக்குமா, அப்படியே அவங்க ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி சொல்லலாம். அப்போ சொந்த வீடா வாடகை வீடா, இந்த வாடகை வீட்டில் இந்த வீட்டில் இருக்கலாமா, வேறு வீட்டு வாடகை வீட்டுக்கு போகலாமா, இந்த மாதிரி வந்து நம்ம கணக்கெடுத்து சொல்லணும். இப்போ பொதுவாக வந்து 4 சாதத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்க பாணிக்கு வந்து கோச்சாரத்தில் கிரகங்கள்லாம் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பொதுவாக சொல்லுவாங்க. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சின்ட்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒத்து வராது. நமக்கு திசை பற்றி அந்தர சூழ்ச்சி என்ன போயிட்டுருக்கு, இவர் என்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத மாதிரி நம்ம அதை எடுத்து பேசிடணும். அப்போ அப்படி எடுத்து பேசினா மட்டும்தான் அவங்கள நம்ம செய்க்க முடியும்.
அப்புறம் நம்ம வாடிக்கையாளர் வந்து அவங்க 10 பேர்த்த நமக்கு தாட்டி விடுவாங்க. அவங்களும் நம்மக்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து சாதகம் பார்க்க வருவாங்க. ஏன்னா, அத விட்டுட்டு நம்ம வேற மாரி நம்ம பேசணும். கோச்சாரத்தப்படி இப்ப ராகு பயிற்சி, சனி பயிற்சின்னு நம்ம கோச்சாரப்படி பலன் சொல்லி அனுப்பிச்சிட்டோம்னா, அது சரிப்பட்டு வராது. லட்சக்கணக்கான இப்ப தனுசு ராசி வச்சுங்க. தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு வருது, குரு பார்க்குறாரு. நல்லதே இனிமேல் நடக்க போகுது. அப்படின்னா அந்த அந்த பொது பலனா வச்சு அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால என்னோட சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டா என்னோடய ஃபோன் நம்பரு 95 14 77 10 74. என்னோட நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். சாதத்தை நீங்கள் ஃபோன் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பலன் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. வாழ்க வளமுடன்.